இந்த சபா மண்டபத்தில் ஒரு பகுதியில் சகுனி உட்கார்ந்துருக்கிறான், ஒரு நல்ல நடுநாயகமா. புன் தொழில் கவறு அதனில் இந்த புவிமிசை இணை இலை என்னும் புகழான் நன்றறியா சகுனி. நன்றறியா சகுனி, நல்லதுன்னா என்னன்னு தெரியாது. நன்றறியா சகுனி சபை நடுவிலே ஏறு என கழித்திருந்தார், உட்கார்ந்துருக்கிறார். உங்களுக்கு தெரியும், இந்த கல்யாண வீட்டில எல்லாம் முகூர்த்தம் முடிஞ்சு சாப்பிட்ற வரைக்கும் என்ன பண்றதுன்னு தெரியாம பல பேர் சீட்டாடுவோம். முதல் நாளே மாப்பிள்ளை இழப்பு பொண்ணழப்பு ஏதாவது முடிஞ்சதுக்கப்புறம் ராத்திரி சாப்பாட்டுக்கு வரைக்கும் சீட்டாடலாம்னு சீட்டாட ஆரம்பிச்சு, மாப்பிள்ளை இழப்பு முடிஞ்சு சீட்டாட ஆரம்பிச்சு பல பேர் தாலி கட்டின வரைக்கும் எந்திரிக்க மாட்டான். காலைல குளிச்சிருக்க மாட்டான், டிஃபன் சாப்பிட்ருக்க மாட்டான், முகூர்த்தத்தில் போய் பார்த்துருக்க மாட்டான், சீட்டாடிட்டே உட்காந்துருப்பான். அந்த சீட்டுக்கு அவ்வளோ வலிமை உண்டு. சூதாட்டத்தை மாதிரி ஒருத்தனை இழுக்கக்கூடிய விஷயம் உலகத்தில் வேற எதுக்கும் கிடையாது. அது ஆட 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 ஒரு வெறி, அது பேசாமல் ஆடிக்கிட்டே இருக்க தோணும். பல கல்யாண வீட்லயே கல்யாணத்துக்கு லிஸ்ட் போடுற போதே மஞ்சள் 50 கிராம், சீட்டு கட்டு 1. கல்யாண வீட்டில் லிஸ்ட் போடுற போது மஞ்சள் எழுதிட்டு அடுத்தாப்புல சீட்டு கட்டுன்னு எழுதிடுறான். என்ன அக்கறம்! அதாவது ஜாலியாக பொழுது போகணுமா. இவன் சொல்றான், சாப்பாடு ஆகிறதுக்கு 1 மணி ஆகும்டா, சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் இல்லையா, அது வரைக்கும் பொழுது போல வரியா சூதாடலாம்னு சகுனி கூப்பிட்டான். இந்த சூதாடவா அப்படின்னு சொன்ன உடனே தருமன் ஆரம்பிச்சான். தருமன் அங்கு இவை சொல்வான், ஐயா சதிகிர் சூதினுக்கு என்னை அழைத்தாய். பத்தியா கடைசியில் அப்படி இப்படி கூப்பிட்டு என்னை சூதாடத்தானே நீங்க கூப்பிட்டுருக்கிற. பெருமை இங்கு இதில் உண்டோ, அற பெற்றி உண்டோ, மரப்பீடுள்ளதோ, இது சரியான காரியம் இல்லை, சூதாடுறது தப்பு, வேண்டாம், நாம சூதாட வேண்டாம், பேசிக்கொண்டு இருப்போம், பொழுது போட்டோம், அப்புறம் சாப்பிட்டுட்டு புறப்படுவோம். கலகல என சிரித்தான். பழிக்கு அவற்றையோர் சாத்திரம் என பயின்றான். பல பல மொழிகுவது ஏன், உன்னை பார்த்திபன் என்று எண்ணி அழைத்து விட்டேன். நீ ரொம்ப பெரியவன், உலகத்துக்கு ராஜா மகாராஜா, 5 செலவு பண்றதை பெருசா நினைக்க மாட்டேன்னு நினைச்சு உன்னை கூப்பிட்டேன். ஆனா நீ இவ்வளவு கஞ்ச பிசுனாரியா இருப்பேன்னு எனக்கு தெரியாது. இதை சொன்ன உடனே பாரத மண்டலத்தார் தங்கள் பதி ஒரு பிசுனன், பிசுனன் உங்களுக்கு தெரியும், கஞ்ச பிசுனார் என்று அறிவேனும். அப்படியெல்லாம் என்ன சொல்லாதே, நான் ஒன்றும் கஞ்சன்லாம் அர்த்தம் கிடையாது, சூது தவறு அப்படிங்கிறதுக்காக நான் வேண்டான்னு சொல்றேன். தோல் விலைக்கு பசுவினை கொல்லும் துட்டன் இவ்வுரை சூறுதல் கேட்டு. ஒரு தோல் விலைக்காக பசுவை கொல்லக்கூடிய மகாபாவி அந்த சகுனி, அவன் சொல்ற இந்த வார்த்தையை கேட்ட உடனே இது தவறுங்கிறதுக்காக சொல்றேன்டா, சூதாடினா இம்மை போயிடும், மறுமை போயிடும், புண்ணியம் போயிடும், சூதாட்டத்தால அழிந்த குடும்பங்கள் பல, அதனால வேண்டாம்னு நினைக்கிறேன் அப்படி இவன் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே கர்ணன் நினைச்சான், இதெல்லாம் சும்மா டகுல், நீ ஏதோ சாஸ்திரம் எல்லாம் பேசுற, அதெல்லாம் உண்மை கிடையாது, காசு போயிடுமேனு கவலைப்படுற, காசு மேல உனக்கு அவ்வளவு அபிமானம், உனக்கு பொழுது போறது பெருசா தெரியல, காசு பெருசா நினைக்கிறேன், நீ அதனால ஆட மாட்டேங்கிற அப்படின்னு. உங்களுக்கு இந்த கல்லூரி மாணவர்கள்ட்ட ஒரு மென்டாலிட்டி உண்டு. எப்படின்னா, எவனையாவது உத வாங்கி வைக்கணும்னா அவனை வெறுப்பேற்றி உத வாங்கி வைப்பான். 2 பேர் பேசிக்கிட்டு இருப்பான். பஸ் ஸ்டாண்ட்ல யாரும் நின்றுகிட்டு இருப்பாரு. இவன் சொல்லுவான் ஒரு பையன்கிட்ட, டேய் இவனுக்கு தில்லு இல்லைன்றேன், இவனுக்கு தில்லு இல்லைன்றேன் அப்படின்னா. இன்னொருத்தன் சொல்றான், என்ன மாப்பிள்ளை அப்படின்னு, மாப்பிள்ளைம்பா, அவங்க உறவெல்லாம் வித்தியாசமா இருக்கும், ஒருத்தனுக்கு ஒருத்தன் சொல்லும், என்ன மாப்பிள்ளை நீ அப்படின்னு நினச்சிட்டேன், மாப்பிள்ளைக்கு ரொம்ப தில்லு ஜாஸ்தின்னா. கிடையாதுன்ற, மாப்பிள்ளைக்கு தில்லு கிடையாது அப்படிங்கிற. ஏன் கிடையாதுங்கிற, அது அவங்க ஒரு வழுக்கு தலை இருக்கிறார்ல, ஆமா, அவர் தலையில போய் இவன் தட்டுவாங்கிற, எவன் தலையவோ இவன் எதுக்கு தட்டணும், இப்படி மெதுவாக போட்டு கொடுப்பான். அந்த வழுக்கு தலையை போய் இவன் தட்டுவாங்கிற அப்படின்னு. ஏன் மாப்பிள்ளை மனசு வச்சா எவன் தலையை வேணாலும் தட்டுவான். தட்ட மாட்டான், பெட்டு 10 ரூபா கட்டுற, என்ன சொல்ற, மாப்பிள்ளை தட்ட மாட்டான் அப்படிங்கிற. தட்டுவான், என்ன பெட்டு கட்டுற நீ, சம்பந்தம் இல்லாதவன் தலையை சம்பந்தம் இல்லாதவன் தட்டுறதுக்கு இவன் 2 பேரும் என்ன பெட்டு கட்டுறது. அவன் ஆம்பளையா இருந்தா செய்வான்ப்பா, அப்புறம் அடுத்தாப்புல இன்னும் அவமானமா பேசுவான், அவன் ஆம்பளையா இருந்தா செய்வான், அவன் என்ன அப்படியே சொல்லி சொல்லி கடைசியில் இங்கேருந்து போய் அவன் தலையை தட்டி விட்டு அவன் நல்ல எலும்பு புரட்டி எடுப்பான் தெருவில் வச்சு. இவன் 2 பேர் சத்தம் போடாமல் வந்துடுவான் அந்த பக்கமும். இது நீங்க பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு இதெல்லாம் விளையாட்டு. எவனையும் எவங்கிட்டே அடி வாங்கி வச்சு இவன் ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருப்பான். இது என்ன, வெறுப்பேற்றுறது அப்படின்னு. ஒரு விஷயத்துக்கு பணியாதவனை வெறுப்பேற்றி பணிய வைக்கிறது. இந்த டெக்னிக் இங்க யார் கையாளுறா, சகுனி கர்ணன். சகுனி கர்ணன் 2 பேரும் மாறி 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 பேசுறான். தருமன் செலவு பண்ணுவான், பண்ண மாட்டான், கஞ்ச பைய, இல்ல அவன் நல்லவன், இல்ல அவனால கொடுக்க முடியாது, அவன் இருந்தாலும் கொடுக்க மாட்டான், இப்படி பேசி 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 தருமனை கரைக்கிறான் 2 பேரும் சேர்ந்து. ஒரு எல்லையில் என்ன ஆகி போச்சு, கர்ணன் இப்படி பேசின உடனே யாருக்கு கோவம் வந்துருச்சு தெரியுமோ, அர்ஜுனுக்கு கோவம் வந்துருச்சு. என்ன எங்க அண்ணனை மரியாதை இல்லாம பேசுறேன், நானும் வந்ததுலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், எங்க அண்ணனை இவ்வளவு அசிங்கமா பேசுறீங்க, உங்க எல்லாரும் தலையும் துண்டிச்சிருவேன், ஜாக்கிரதை, இப்ப என்ன பண்ணுவேன் தெரியுமான்னு கையில் இருக்கிற வில்ல தூக்கிட்டு கர்ணனை கொல்லுவேன்னு புறப்பட்டான். ஓ, உனக்கு அவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட சண்டைக்கு வா அப்படின்னு கர்ணன் சண்டையை ஆரம்பிச்சான்.
டக்குன்னு தருமன் பார்த்தான், என்னடா இது, நம்ம இங்க வந்ததே சண்டை வரக்கூடாதுன்னு பார்த்தா சண்டைக்கே இதுவே காரணமா போச்சு. உடனே யாரும் எடுக்காத முடிவை தருமன் எடுத்தான். அர்ஜுனை பார்த்தான், பேசாம உட்காரு, நான் சூதாட போறேன்ட்டு. ஆடுறானா இல்லையான்னு தானே இந்த யுத்தமே வருது. அவன் நினைச்சான், ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு ரத்தம் சொட்டுறதை விட ஒரு 10 காசு போனா போயிட்டு போகுது, ஏதோ கொஞ்சம் ஆடிட்டு காசை விட்டுட்டு கூட இந்த இடத்த விட்டு எழுந்து போயிடலாம், ஏன் அனாவசியமா பிரச்சனை பண்ணணும். அந்த எண்ணத்துல முடிவெடுத்தான் தருமன். எப்படின்னா, சரி சரி நான் இப்ப சூதாடதான் முடிவு பண்ணிட்டேன், நம்ம இப்ப ஆடுவோம், அவ்வளவுதானே. அப்பா அர்ஜுனா நீ போ, கர்ணா நீ போடா அந்த பக்கம். மாயச்சூதியனுக்கே ஐயன் மனம் இணங்கி விட்டான். மாயச்சூதியனுக்கே ஐயன் மனம் இணங்கி விட்டான். தயம் உருட்டலானார் அங்கே சகுனி ஆர்ப்பரித்தான். நேயமுற்ற விதுரன் போலே நெறியுள்ளோர்கள் எல்லாம் வாயை மூடிவிட்டார், தங்கள் மதிமயங்கி விட்டார். அந்த வேளையதனில் ஐவர் கதிமனிதுரைப்பான். பந்தயங்கள் சொல்வாய் சகுனி பரபரத்திடாதே, வந்தெதிர்த்து விட்டார் எதிரே வைக்க நிதியம் உண்டா. இப்பதான் தருமனுடைய அகங்காரம் என்னன்னு வெளியில வரப்போகுது. தருமன் என்ன சொல்றானா சகுனியை பார்த்து, என்ன சகுனி, எனக்கு எதிரில் வந்து ஆடுறதுக்கு உட்காந்துட்டியே, கையில காசு இருக்கா? தருமன்கிட்ட இருக்கான், சகுனிகிட்ட இல்லையா. அது சொல்றான் பாருங்க, வந்து எதிர்த்து விட்டார் எதிரே வைக்க நிதியம் உண்டா, பந்தயங்கள் சொல்வாய் சகுனி பரபரத்திடாது. ஆடு ஆடு ஆடுன்னு கூப்பிட்டியே, உங்கள்கிட்ட காசு இருக்கா? எங்கிட்ட இருக்கு. தருமன் சொல்றான், என்கிட்ட இருக்கு. நான் இதை வச்சுதான் சொன்னேன், என்னன்னா தருமன் நாம் எதிர்பார்க்கிற அளவுக்கு உத்தமன் அல்ல. அவன் மனசுலயும் சூதாடணும்னு ஆசை உண்டு, அவன் மனசுலயும் காசு தங்கிட்ட இருக்குங்கிற கர்வம் உண்டு, அவன் மனசிலும் சராசரியான ஆசா பாசங்கள் உண்டு. இதை சொல்லுவதற்கு காரணம் தருமனை அவமானப்படுத்த அல்ல, அந்த நிலையில் இருந்த தருமனை உலகம் மதிக்கும்படியாக உயர்த்தி கொண்டார் என்றால் நாம் நம்மை எவ்வளவு உயர்த்தலாம் யோசியுங்கள். இதுக்காகத்தான் சொல். எந்த எழுத்தாப்புல வந்துட்டியே, உங்கள்கிட்ட சில்லற இருக்கா ஆடுறதுக்கு அப்படின்னா. சகுனி உடனே, அவன்கிட்ட காசு கிடையாது, சகுனிகிட்ட ஏது காசு, அவன் ராஜா இல்லை இல்லை. அப்படியே ஒரு வினாடி திகச்சான். உடனே துரியோதனன் சொன்னா, ரொம்ப ஒன்றும் பேச வேண்டாம், தருமன் வார்த்தை கேட்டே துரியோதனன் எழுந்து சொல்வான், அருமையான செல்வம் என்பால் அளவில்லாததுண்டு. ஏன் உங்ககிட்ட இருக்குன்னா என்கிட்ட இல்லையா? என்கிட்ட அளவில்லாததுண்டு. 1 மடங்கு வைத்தால் எதிரே 9 வைப்பேன். நீ ஒரு தங்க காசு வச்சா நான் 9 காசு வைக்கிறேன், நீ ஜெயிச்சா நீ 9 எடுத்துக்கோ, நான் ஜெயிச்சா 1 எடுத்துக்கிறேன். 1 மடங்கு வைத்தால் எதிரே 9 வைப்பேன், பெருமை சொல்ல வேண்டாம் ஐயா, பின் நடக்கும் என்றான். ஆடு. டக்குன்னு தருமன் சொன்னான், நல்லா இருக்குப்பா, ஒருவனாட பணயம் வேறு ஒருவன் வைப்பதுண்டா? இங்க ஒருத்தன் ஆடுவானா, அவனுக்கு காசு இன்னொருத்தன் வைப்பானா? இது என்ன சூதாட்டம்? இது ஒருவனாட பணயம் வேறே ஒருவன் வைப்பதுண்டா? தர்மமாகுமோடா சொல்வாய் தம்பி இந்த வார்த்தை. டக்குன்னு ஒன்னே துரியோதனன் சொன்னான், மாமன் ஆட பணயம் இங்கு மருகன் வைக்கோனாதான். மாமன் ஆடுறான், அவனுக்கு மருமகன் வைக்கிறான், காசு இது பெரிய விஷயமா? வைக்கக்கூடாதா? மாமன் ஆட பணயம் இங்கு மருகன் வைக்கோனாதா? இதில் வந்த குற்றம் என்ன? பெருசா குற்றம் பேசுறியே, பொழுதுபோக்குதற்கே சூது போர் தொடங்குகின்றோம், அழுதல் ஏன் இதற்கே என்று அங்கர் கோன் நகைத்தான். எல்லாம் சிரிக்கிறான். சரி 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 ரைட். தருமன் ஒரு மாலையை கழட்டி வச்சான், ஒளி சிறந்த மணியின் மாலை ஒன்றை அங்கு வைத்தான். ஒரு மாலையை கழட்டி வச்சான், ஒளி சிறந்த மணியின் மாலை ஒன்றை அங்கு வைத்தான். களி மிகுந்த பகைவன் எதிரே கனதனங்கள் சொன்னான். அத மாதிரி 9 டைம்ஸ் வரிசையா சொன்னான். அப்புறம் தயம் உருட்டலானார், அதிலே சகுனி வென்று விட்டான். ஏன் அது எப்படி போட்டின்னு கேட்டா, போடு 8 அப்படின்னா அவன் 8 போட்டா அவனுக்கு சொந்தம், 8 போடல தான் இவனுக்கு தாயக்கட்டை மறுபடியும் மாறி வரும். அவன் தப்பா போட்டுட்டானா தாயக்கட்டை இவனுக்கு வரும், இவன் போட்டு அதை எடுத்துக்கலாம். ஆனா என்னன்னா, என்ன சொல்றானோ சகுனி அதை அந்த காய் போடுது. அதுதான் ஒரு பூர்வ கதை சொல்லுவான், அது வந்து அவங்க சகோதரருடைய எலும்புல செய்யப்பட்ட தாயக்கட்டை அப்படின்னு. இது பாரத கதைக்குள்ள வரல, கிளைக்கதையில வருது. ஆனா அந்த அந்த தாயக்கட்டை அவன் என்ன சொல்றானோ அதை போடும். போடு 8 அப்படின்னா 8 போடும், போடு 4னா 4 போடும். அவன் கேட்பான் என்ன போடணும்னு, எதிரி சொல்லுவான், அதை உருட்டுவான் கரெக்டா, அதே மாதிரி போட்டு ஜெயிச்சுக்கிட்டே போவான் சகுனி. தாயம் உருட்டலானார், அதிலே சகுனி வென்று விட்டார். எப்படி ஒன்னொன்னா, நீரை உண்ட மேகம் போலே நிற்கும் ஆயிரங்கள் வாரணங்கள் யானைகளை பணயமா வச்சான். தாயம் உருட்டலானார், அதிலே சகுனி வென்று விட்டான். மாடிழந்து விட்டான் தருமன் மந்தை மந்தையாக, ஆடிழந்து விட்டான் தருமன் ஆளிழந்து விட்டான். இவன் மாடு இழந்தானா ஆடு இழந்தானா? சகுனி எதிரில் உட்கார்ந்துருக்கான். அவன் என்ன இழந்தான்னா, பீடிழந்த சகுனி அங்கு பின்னும் சொல்லுகின்றான். பீடுனா பெருமை. அந்த பெருமையை இழந்துட்ட சகுனி இன்னும் சொல்றானா, நாடு இழக்கவில்லை தருமா நாட்டை வைத்திடன்றான். ஏண்டா உங்ககிட்ட நாடு இருக்குடா, நாட்டை வச்சு ஆட, நாட்டை வச்சு ஆட டெம்ப் பண்றான், நாட்டை வச்சு ஆடு. இந்த நாட்டை வைக்கிற போது ரொம்ப வருந்துகிறான் மகாகவி பாரதி. கோபம் வருது பாரதிக்கு, என்ன இப்படி அயோக்கியத்தனமா நாட்டை பணயம்னு வச்சு ஆடுறானே, இது நல்லதா அப்படின்னு உங்க கோபம் வருது. விதுரனை போன்ற ஞானிகள் எழுந்து தப்பு அப்படின்லாம் சொல்றாங்க. அந்த விதுரனை வாய் அடைச்சுட்டான் துரியோதனன். மூடு வாய, நீ என்ன பேசுற அப்படின்னு.
அப்போ வேற வழி இல்லை, தாயம் உருட்டி நாட்ட பணயம்னு வைக்க போறான் பாரதி தருமன். அப்போ பாரதிக்கு கோவம் வந்து ஒரு வார்த்தை சொன்னான், கோயில் பூஜை செய்வோர் சிலையை கொண்டு விற்றல் போலும், வாயில் காத்து நிற்போர் வீட்டை வைத்திழத்தல் போலும், ஆயிரங்களான நீதி அவை உணர்ந்த தருமன் தேயம் வைத்து இழந்தான், சிச்சி சிறியர் செய்கை செய்தான். இந்த இடத்துல பாரதி சொல்லுகிற பொலிட்டிக்கல் பிலாசபி இருக்கே, இன்னைய வரைக்கும் இந்தியர்களுக்கு புரியலிங்க. நம்மை ஆளுகிறவர்கள் யார்? இப்போ நம்ம தேர்ந்தெடுக்கிறோம், அரசாங்கத்தில் பிரதமர் முதல்வர் எல்லாரையும் தேர்ந்தெடுத்து நம்ம அனுப்புகிறோம், எம்பி எம்எல்ஏ எல்லாரையும் தேர்ந்தெடுத்து அனுப்புகிறோம். ஜனநாயக நாட்டில் நம்ம ஆட்சிக்குன்னு தேர்ந்தெடுத்துறவங்க அனுப்புகிறோமே அவங்க யாருன்னா, நம்ம ஜனங்கள்லாம் என்ன சொல்கிறாங்க தெரியுமா, அவங்களாம் எங்கள் தலைவர்கள் அப்படின்னு. பாரதி தான் முதல்ல மாற்றி சொன்னான், அவர்கள் நம்முடைய வேலைக்காரர்கள். என்னைக்கு ஜனநாயகம் உண்மையான ஜனநாயகமாக இருக்கும்னு சொன்னால், அரசியல் தலைவர்களை கடவுளாக நினைக்கிற மனோபாவம் மாறி நம்முடைய வேலைக்காரர்களாக நினைக்கிற மனோபாவம் என்றைக்கு இந்தியர்களுக்கு வருமோ அன்றைக்கு தான் ஜனநாயகத்துக்கு நாம லாய்க்கு. நாம் என்ன பண்றோம், அவங்க காலில் விழுந்துகிட்டு இருக்கிறோம். உண்மையில அவங்க அங்க உட்காத்தி வச்ச நம்ம காலில் அவங்க விழணும். நீங்க ஒரு வினாடி யோசிச்சு பாருங்க, நாம ஓட்டு போட்டு உட்காத்தி வைக்கலன்னா அவங்க இருக்க வேண்டிய இடம் என்ன? நாம ஓட்டு போட்டு ஒருத்தர் உட்காத்தி வைக்கலன்னா அவங்க இருக்க வேண்டிய இடம் என்ன? அப்ப நாள்தோறும் நம்ம காலில் அவங்க விழணுமா, அவங்க காலில் நாம விழறல? இன்னும் ஜனநாயகத்தினுடைய அறிவே மக்களுக்கு வரலையே. நம்மால அவங்க மேல வர்றாங்க, நம்மால பதவி அனுபவிக்கிறாங்க, நம்மால அவங்க வாழ்க்கையில உயர்ந்த இடத்துக்கு வர்றாங்க. அவர்கள் நம்முடைய வேலைக்காரர்கள், நம்முடைய வாட்ச்மேன். இந்த எண்ணம் வந்தா தான் ஜனநாயகம் வெற்றி பெற முடியும். பாரதி சொல்றான் பாருங்க, கோயில் பூஜை செய்வோர் சிலையை கொண்டு விற்றல் போலும். கோயிலுக்கு ஒரு ஆளை போட்டு பூஜை பார்த்துங்க அப்படின்னா, ஒரு 2 மாசம் கழிச்சு வந்து பார்த்தா சிலையை காணும். என்னன்னா, கூட்டமே வர்றது இல்லைங்க, வித்து விட்டாங்க. இது வேற என்னத்துக்கு அனாவசியமா இதுங்க வச்சுக்கிட்டு, நான் தான் உனக்கு விற்கிறதுக்கு என்ன ரைட் இருக்கு? ஊட்டியில் ஒரு பங்களா வச்சிருக்கிறோம். ஊட்டி பங்களாக்கு நம்ம எப்போ போவோம்? மார்ச் ஏப்ரல் மே 3 மாதம் வெயிலில் தான் போவோம். ஒரு வருஷம் சமயத்தில் போக முடியாமே போயிடும். ஏன்? நமக்கு வேற வேலை வந்துடும் மெட்ராஸில். அந்த ஏப்ரல் மே 2 மாதம் போக முடியாமே போயிடும். ஊட்டி பங்களாவுக்கு போகவே மாட்டோம். ஒரு வருஷம் நம்ம போகாமையே விட்டுவிட்டு அடுத்த வருஷம் மறுபடியும் ஏப்ரலில் மேலே போகலாம் அப்படின்னு போய் பார்த்தா அந்த பங்களாவில் எவனோ சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான். என்னங்கடா நீங்களாம் யாருடா அப்படின்னா, புதுசாக இந்த பங்களாவை நாங்கள் தாங்க வாங்கணும். எப்படா வாங்குவீங்க? பத்திரம் எம்பேர்ல இருக்கு, நீங்க எப்படா வாங்குவீங்க? அந்த வாட்ச்மேன் தாங்க வித்துட்டாரு அப்படின்னா, வாட்ச்மேனுக்கு அதை விற்கிறதுக்கு யார் ரைட்டு கொடுத்தா? எப்படி எழுதுறான் பாருங்க பாரதி, வாயில் காத்து நிற்போர் வாட்ச்மேன், வாயில் காத்து நிற்போர் வீட்டை வைத்து இழத்தல் போலும். இப்ப நான் என்ன சொல்றேன் நீங்க மனசுல வாங்கியிருக்கலாம். 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை குலுக்கல் சீட்டில் ஜெயித்து வருவது போல் வருகிற நம்முடைய அரசியல் தலைவர்கள் தேசத்தை இன்றைக்கு கூச்சமில்லாமல் விற்று கொண்டிருக்கிறார். தேசத்தை அடகு வைக்கிறார், கோடி கோடியா கடனாக்குகிறார். 6 மாசம் இந்த ஊர்ல பிரதம மந்திரியா இருந்த ஒருத்தர், 6 மாசம் இந்தியாவில் பிரதம மந்திரியா இருந்தவர் 6000 கோடி கடன் வாங்கியிருக்கார். தெரியுமா? இந்தியா பேர்ல 6 மாசம் இந்தியாவுடைய பிரதமராக இருந்த ஒருத்தர் 6000 கோடி கடன் வாங்கிட்டார் இந்தியா பேர்ல. யார் அடைக்கிறது? அவன் ஜவுரியத்துக்கு வாங்கிட்டு அவன் பாட்டுக்கு போய் பண்ண வீட்டில் சௌக்கியமா உட்காந்துட்டான். ஆனா இந்தியாவில் எவ்வளவு பேர் கஷ்டப்படுறோன்னு தெரியுமா? தெரியாது. நம்ம மக்களுக்கு அது எதுவுமே தெரியாது. ஒரு வாட்ச்மேன் வீட்டை வித்துட்ட மாதிரி, கோயில் பூஜை பண்றவன் சிலையை வித்துட்ட மாதிரி நம்மை ஆள வந்தவர்கள் தேசத்தை விற்று விட்டார். அந்த ஏன்னா மக்களுக்கு என்ன உணர்வு வரல, அவன் நம்ம வாட்ச்மேன்ங்கிற எண்ணமே நமக்கு வரல, அவன் என்னமோ நமக்கு கண்கண்ட கடவுள் மாதிரி மக்கள் நினைச்சிட்டு இருக்கிறான். அந்த உண்மையான ஜனநாயகம்னா என்னன்னு பாரதி சொல்றான், கோயில் பூஜை செய்வோர் சிலையை கொண்டு விற்றல் போலும், வாயில் காத்து நிற்போர் வீட்டை வைத்திழத்தல் போலும், ஆயிரங்களான நீதி அவை உணர்ந்த தருமன் தேயம் வைத்திழந்தான், சீச்சி சிறியர் செய்கை செய்தான். பாரதி திட்டுறான், சி அல்ப பாய இந்த தருமன் அப்படின்னு திட்டுறான். நாட்டை இழந்துட்டான். நாடு இழந்த உடனே துரியோதனுக்கு ஒரே சந்தோஷம். அவன் உடனே அந்த நாட்டை இழந்த உடனே ஒரு குஷியில் ஒரு குதிக்கிறான். அளவு கடந்த மகிழ்ச்சியோட ஒரு சந்தோஷத்தில் துரியோதனன் ஒரு தடவை குதிச்ச உடனே சகுனி மெதுவாக பேசுகிறான். என்ன 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 இது ஒரு பெரிய விஷயம் மாதிரி பேசுகிற, அண்ணன் தம்பிக்குள்ள சூதாடுறோம், ஏதோ 1-2 போகும் வரும், இது ஒரு பெரிய விஷயம் மாதிரி பேசுறியே, இன்னும் நாட்டை இழந்துட்டா என்ன? பாண்டவர்கள் இன்னும் அவர்கள் பாஞ்சாலியை இழக்கவில்லை, அவசரப்பட்டு காரியத்தை கெடுத்துறாதே அப்படின்னு துரியோதனுக்கு இன்டைரக்டா அறிவுரை சொல்றான். அவ ரொம்ப அதிர்ஷ்டம் உடையவ, அவளை வச்சு ஆடினா இருக்கிற எல்லாத்தையும் சேர்த்து உங்க அடைஞ்சிட்டு வந்துடலாம், அதனால ஒன்றும் கவலைப்படாது. தம்பியை வச்சு ஆடம்பா,
யோசனை சொல்றான். உனக்கு இல்லைன்னு நினைக்காத. இப்ப நீ என்ன பண்ற, உன் தம்பியை வச்சு இந்த இடத்துல ஆடுனேன்னா இது வரைக்கும் நீ இழந்த நாடு உட்பட என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் கொடுத்துடுறேன், வாங்கிக்கிறியா? நீ இப்ப நாடு இல்லாம போனா உன் தம்பிங்கெல்லாம் உன்னை பார்த்து சிரிக்க மாட்டாங்களா? அம்பி நொத்த ஒழியாள் உங்கள் ஐவருக்கு முறியாள் அவள் இகழ்ந்திடாதா. அந்த ஆயன் பேசுவானா? கிருஷ்ணன் உங்களை மதிப்பானா? மதிக்க மாட்டான். சொல்றத கேளு. நீ மறுபடியும் இந்த இடத்துல பணையம் வச்சாள். எரிச்சல்ல இருக்கிறான். யாரு? தருமன். எல்லாம் போச்சு இல்ல. சகாதேவன பணயம் தயம் உருட்டலானார், அதில் சகுனி வென்று விட்டார். சகாதேவனுக்கு அப்புறம் யாரு? நகுலன். நகுலன பணயம் அப்படின்னு வச்சான். நகுலன பணயம் வச்சு தயம் உருட்டலானார், சகுனி வென்று விட்டார். கொஞ்சம் யோசிக்கிறான் தருமன். இந்த அர்ஜுனன் பீமெல்லாம் பலசாலி, நாம எப்படி சொல்றதுன்னு ஒரு அரை செகண்ட் இப்படி யோசிச்சான் பாருங்க. உள்ள பூந்துட்டான் சகுனி. ஓ தருமா, நீ உத்தமன் நினைச்சேன், எவ்வளவு பெரிய அயோக்கியன் இப்பதான் தெரியுது. என்ன இருந்தாலும் உங்க சித்தி பிள்ளைங்க 2 பேரையும் தைரியமா வச்சு ஆடிட்ட, சொந்த தம்பியை வச்சு ஆட உனக்கு மனசு வரல பத்தியா? மாத்திரி பிள்ளைங்களை வச்சு ஆடிட்ட. அவ என்ன இருந்தாலும் மாற்றாந்தாய் பிள்ளைங்க தானே, சொந்த தம்பியை பணையம் வைக்க உனக்கு மனசு வரல. அப்படித்தான் எங்கள் ஒற்றுமை தீர்ந்துவிடும். ஐவர் எண்ணத்தில் ஆவியில் ஒன்று கா. நாங்க 5 பேரும் எண்ணத்திலையும் ஆவியிலையும் ஒன்னா இருக்கிறோம், எங்களை பகைக்காதே அப்படின்னா. அப்ப வச்சு ஆடு. கண்ணனுக்கு ஆருயிர் தோழனாம் எங்கள் கண்ணிலும் சாலை இனிய நாம் வண்ணமும் திண்மையும் சோதியும் பெற்று வானத் தாமரை போன்றவன் எண்ணரும் நற்குணம் சான்றவன் புகழ் ஏறும் விஜயம் பணயம் கான். அர்ஜுனன பணயம் அப்படின்னு வச்சான். தாயம் உருட்டலானார், அதிலே சகுனி வென்று விட்டான். ஐவர் தமக்கோர் தலைவனை எங்கள் ஆட்சிக்கு வேர்வலி அகுதனை தெய்வம் முன்னின்று எதிர்ப்பினும் நின்று சீறி அடிக்கும் திறனை கைவளர் யானை பலவற்றில் வலி காட்டும் பெரும்புகழ் பீமனை உங்கள் பொய்வளர் சூதினில் வைத்துட்டேன். இப்ப தருமன் என்ன சொல்றான் பாருங்க. சூதினில் வைத்துட்டேன் வென்று போ என்றான். ஜெயிச்சு கடப்பட. இப்ப அவனே கொடுத்துட்டான். பீமனை பணயம்னு வச்சு வென்று போ என்றான். முடிஞ்சாச்சு. பீமன் இப்ப தாயம் உருட்டலானார், சகுனி வென்று விட்டான். இன்னும் யார் மிச்சம்? தருமன் ஒருத்தன் தான் மிச்சம். அவன் தன்னை எப்படி பணயம்னு இல்லாம வைக்க முடியும்? தன்னைத்தானே பணயம் அப்படின்னு வச்சான். காய் உருட்டலானார், அதிலே சகுனி வென்று விட்டான். அப்பதான் துரியோதனன் ஒரே சந்தோஷம். ஆஹா ஆஹா ஆஹா, 5 பேர் எனக்கு அடிமை, 5 பேர் எனக்கு அடிமை. அப்பதான் சொன்ன, அவள் துண்ணும் அதிர்ஷ்டம் உடையவள். யார்? பாஞ்சாலி. துண்ணும் அதிர்ஷ்டம் உடையவள். அவளை பணயம்னு வச்சு ஆடினா இழந்த எல்லாத்தையும் அவங்க மீட்டுடுவாங்க, அவசரப்படாதே அப்படின்னா. இப்போ பாஞ்சாலியை பணயம்னு சொல்லணும், சொல்றதா வேண்டாமா யோசிக்கிறான் ஒரு வினாடி. விதுரன் மறுபடியும் இது தப்பு அப்படிங்கிறான். விதுரனை இன்ன வார்த்தையும் இல்லை திட்டுக்கிறான் துரியோதனன். வேற வழியே கிடையாது. கடைசியாக அவன் யோசிச்சான், நாம 5 பேர் அடிமை ஆயிட்டோம், நாடே அடிமை ஆயிடுச்சு, அவன் மட்டும் அங்கே இருந்து என்ன பண்ண போறா, அவளும் நம்மளோட இருந்துட்டா பாதுகாப்பு தான் நினைச்சானோ என்னமோ தெரியல. வேற வழியே இல்லாம அந்த திரௌபதியை பணயம் அப்படின்ற வார்த்தையில சொல்றான். வேள்வி பொருளினையே புலை நாயின் முன் வைப்பது போல். ஒரு யாக அக்னியில போட வேண்டிய வேள்வி பொருளை ஒரு நாய்க்கு முன்னாடி கொண்டு போய் வைக்கிற போது நீள்விட்ட பொன்மாளிகை கட்டி ஒரு பேயினை நேர்ந்து குடியேற்றல் போல், ஆழ்விற்று பொன் வாங்கி அதை ஆந்தைக்கு பூட்டுதல் போல். கேள்விக்கு ஒருவர் இல்லை, உயிர் தேவியை கீழ்மக்கட்கு ஆளாக்கினார். அவளை பணயம்னு வச்சு தாயம் உருட்டலானார், சகுனி வென்று விட்டார். அப்ப துரியோதனன் பேசலாம் பாருங்க. எழுந்துச்சு குலுங்குறானா. திக்கு குலுங்கிடவே தீயவர் கூட்டமெல்லாம் தக்கு தக்கு என்றே மேலையும் கீழையும் குதிச்சு குதிச்சு ஆடுறான். துரியோதனை ஆடிட்டு கக்க கக்க என்றே நகைப்பார், அந்த மாமன் மேல் கட்டிக்கொள் எம்மை என்பார். ஓடி வந்து சகுனியை கட்டி தழுவிக்கிட்டானா. இன்னொரு வார்த்தை பாரதி சொன்னா, என் துயர் தீர்த்தாயடா உயிர் மாமனே ஏளனம் தீர்த்து விட்டாய், அன்று நகைத்தாளடா உயிர் மாமனே அவளை என் ஆளாக்கினாய், ஆசை தனித்தாயடா உயிர் மாமனே ஆவியை காத்தாயடா, பூசை புரிவோமடா மாமனே. அடுத்த வார்த்தை, பொங்கல் உனக்கு வைப்போம். ஐயனார் கோயில போய் பொங்கல் வைக்கிற மாதிரி சகுனிக்கு பொங்கல் வச்சு கும்பிடுவேங்கிறான், நன்றி தெரிவிக்கிறானா. பொங்கல் உனக்கு வைப்போம். போதுமா? நாசமடைந்ததடா நெடுநாட்பகை நாமினி வாழ்ந்தோமடா. குதிக்கிறான் துரியோதனை எல்லையற்ற சந்தோஷத்தோட. யாரங்கி போய் அவளை இழுத்துட்டு வாங்க இந்த சபைக்கு. அவ என்ன இனிமே அங்க இருக்கிறது, பேசாமல் இங்க இழுத்துட்டு வாங்க. தர்மம் அழிவெய்த சத்தியமும் பொய்யாக பெருமை தவங்கள் பெயர் கட்டு மண்ணாக வானத்து தேவர் வயிற்றிலே தீப்பாய மோன முனிவர் முறைகட்டு தாமையங்க வேதம் பொருளின்றி வெற்றுரையே ஆகிவிட அந்தரத்து வாழ்வோர் அனைவரும் பித்துறவே வான்முயிலை போன்றதொரு வண்ண திருமாலும் அரிதுயில் போய் ஆழ்ந்த துயில் எய்திவிட. என்னென்ன தேவர்களுக்குள்ள குழப்பம் நடந்தது அப்படிங்கிறான். இதெல்லாம் நடக்கிற மாதிரி போய் இழுச்சுட்டு வாழு. அப்ப துரியோதனை பார்த்து விதுரன் சொல்றான், மூட மகனே என்ன வார்த்தடா பேசுற? யாராவது தம்பி மனைவியை சபையில இழுத்து இப்படி அவமானப்படுத்துவார்களா? உனக்கு தெரியாதடா, அழிவு வர போகிறதடா, சொன்னா கேளு, இந்த மாதிரிலாம் செய்யாத. ஐவர் சினத்தின் அழறை வளர்க்கின்றாய்,
தெய்வ தவத்தையை சீர்குலைய பேசுகின்றாய், ஏன் அந்த உத்தமியை இப்படியெல்லாம் அவமானப்படும்படியா பேசுற? என்னுடைய வார்த்தை உனக்கு இப்ப புரியாதடா, இதனுடைய விளைவு என்னன்னு உனக்கு அப்புறமா தெரியும் அப்படின்னு சொல்லி விதுரன் மூர்ச்சையாகி கீழே விழுந்துட்டான். யார அனுப்புறதுன்னு இப்படி பார்த்தா அந்த தேர்ப்பாகன் இருந்தா. யாரடா தேர்ப்பாகன்? பிராதிகாமின்னு பேர். போடா போய் இழுத்துட்டு வா அவளை, என்ன அவ ரொம்ப பெரியவ, அவளை போய் இழுத்துட்டு வா அப்படின்னு உத்தரவு போட்டான். யாரடா தேர்ப்பாகன்? போடான உடனே பிராதிகாமி போனான். போய் முதல்ல அவளை கூப்பிட்டான். அவ முதல்ல ஒரு கேள்வி கேட்டா, எனக்கு ஒரே ஒரு கேள்விக்கு பதில் சொல்லு. என்னை தோற்ற பிறகு தன்னை தோற்றாரா, தன்னை தோற்ற பிறகு என்னை தோற்றாரா? பல பேருக்கு இது என்ன ஒரு பெரிய விஷயம், தன்னை தோற்று பின்ன தோற்றா என்ன, இல்ல முதல்ல இவளை பாஞ்சாலியை தோற்று பிறகுதான் அவனை தோற்றா என்ன, இது ஒரு பெரிய ஆர்குமெண்டான். அவன் என்ன சொல்றா, எப்போ தருமன் தன்னை தோற்றுட்டாரோ அப்புறம் அவருக்கு ஆடுறதுக்கு உரிமையே கிடையாது, இன்னொருத்தரை வச்சு ஆட உரிமை கிடையாது. முதல்லயே என்ன பணயம்னு வச்சிருந்தாருன்னா அவர் பரவாயில்ல, அவர் எப்ப அடிமையா போயிட்டாரோ அடிமைக்கு மனைவியே கிடையாது, அப்ப இல்லாத மனைவி அவர் எப்படி வச்சு ஆடினார்னு அவ ஆர்குமெண்ட். அது ஒரு சட்டில் லீகல் ஆர்குமெண்ட். ரொம்ப அரசியல் நுட்பம் தெரிஞ்சவ பாஞ்சாலி. அவ சொல்றா, அதனால என்னை வச்சு முதல்ல ஆடிட்டு அப்புறம் தர்மர் தன்னை ஆடினாரா, தன்னை ஆடிய பிறகு என்ன ஆடினாரா, போய் கேட்டுட்டு வா அப்படின்னு. இந்த பிராதிகாமி அங்கேருந்து வந்து கேட்டான், இது மாதிரி கேட்கறா அப்படின்னு. உனக்கு கோவம் வந்துருச்சு. அவள் கூண்டில் கிளியும் அல்லலே, அவ என்ன கூட்டுக்கலையா? அடுத்த வார்த்தை நாக்கப்பிடிங்கிற மாதிரி அசிங்கமான வார்த்தை கேட்டான். என்னன்னா, ஐவர் கூட்டு மனைவிக்கு நாணமேன், ஐவர் கூட்டு மனைவிக்கு நாணமேன். அவள் வேண்டிய கேள்விகள் கேட்கலாம், வேண்டிய பதில்கள் சொல்லலாம், எல்லாம் இங்க வந்து அவளை பேச சொல்லு, அவ ஒன்னும் ஆள் மூலமா அனுப்ப வேண்டாம், அவளுக்கு என்ன வெக்கம் வேண்டி இருக்கு, போய் இழுத்துட்டு விட. பிராதிகாமி மறுபடியும் போனான். அப்போ சொன்னா, ஐயா மாதவிலக்கு ஆதலால் நான் ஒற்றாடை தண்ணில் இருக்கிறேன், ஓராடையோடு இருக்கிறேன், நான் எப்படா சபைக்கு வருவேன்? எங்கேயுமே ஒரு சூது மனைகளிலே தொண்டச்சி வருவதில்லை. யாராவது ஆண்கள் வேணா போய் பணிவிட பண்ணுவார்கள், பெண்கள் வந்ததா வரலாறு கிடையாதுடா. சூது ஆடுற இடத்துல நான் வர முடியாது. அது மட்டும் இல்லை, நான் இப்போ இந்த நிலையில இருக்கிறவன் எப்படி சபைக்கு வர முடியும், என்னால வர முடியாது, இதை போய் சொல்லு அப்படின்னா. அவன் மறுபடியும் வந்து ஆரம்பிச்சான், பிராதிகாமி இது மாதிரி வரமாட்டேங்கிறா, இது மாதிரி நிலையில அவ இருக்கிறா அப்படின்னு. துரியோதனுக்கு அளவு கடந்த வெறி. அவன் சொன்னா, உள்ளம் துடித்து சுயோதனன் சினம் ஓங்கி வெறி கொண்டு சொல்லுவான், பிள்ளை கதைகள் விரிக்கிறா எந்தன் பெற்றி அறிந்தலை போலும் நீ என்ன, நீ என்கிட்ட வந்து வரிசையா பேசிக்கிட்டே இருக்கிற, நீ என்னுடைய ஆற்றல் என்னன்னு உனக்கு தெரியாது போ. அப்போ அவனே ஒரு வார்த்தை சொல்றான் துரியோதன, ஏன் பிராதிகாமி பயப்படுறான்னு இப்படி பீமனை பார்த்தான். இந்த பையலும் பீமனை அஞ்சியே வெகுவாக கதைகள் கதைக்கிறான். இவனுக்கு பீமனை பார்த்து பயம், அவன் அழிச்சுடுவானோ அப்படிங்கிறதுக்காக இந்த பையன் அப்படி பேசுறான். இவன் அச்சத்தை பின்பு குறைக்கிறேன், இவன் பயத்தை அப்புறமா நான் போக்குறேன். ஏய் துச்சாசனா, அவன் தம்பியை கூப்பிட்டாடே துச்சாசனா, நீ வா, நீ போய் நான் சொன்னேன் அவளை இழுத்துட்டு வா. அந்த துச்சாசனம் எழுந்தான் பாருங்க. அந்த துச்சாசனம் எப்படி எழுந்தான் அப்படிங்கிறதுக்கு ஒரு வார்த்தை சொன்னான் பாரதி. அவன் கேரக்டரே அந்த ஒரு வார்த்தை சொல்லி முடிச்சிட்டான். என்ன, இவன் தீமையில் அண்ணனை வென்றவன். அயோக்கியத்தனத்தில் அவங்க அண்ணனையே தூக்கி சாப்பிட்டவன் அந்த பையன். கள்ளும் ஈரக்கரியும் விரும்புவான். அவனுக்கு எப்பவும் என்னன்னா, கள்ளு ஈரக்கறி ரெண்டையும் சாப்பிட்டானா அயோக்கியத்தனம் எல்லாம் உச்சிக்கு போயிடும். கள்ளும் ஈரக்கரியும் விரும்புவான். நான் இந்த இடத்துல ஒன்று சொல்றேன், யாரும் வருத்தப்படாதீங்க. சாப்பிடுகிற உணவுக்கும் நம்முடைய குணங்களுக்கும் பண்புகளுக்கும் தொடர்பு இருக்கு. அண்மையில் கூட ஒரு கிரிமினல் கேஸ் நீங்க ரிப்போர்ட் ஆச்சு பேப்பர்ல. என்னன்னா, சொந்த மகளையே தப்பா நடந்துட்டான் ஒரு அப்பா. சொந்த மகள் இடத்துல அவனை மனைவி வெட்டி புதைச்சுட்டான். பேப்பர்ல வந்த ரிப்போர்ட் நீங்க படிச்சிருப்பீங்க. சொந்த மகள் கிட்ட அப்பா தப்பா நடந்துட்டான், அதனால அந்த மனைவி வெட்டி புதைச்சுட்டான், கணவனை புதைச்சுட்டான். அவனுடைய அந்த உணவு பழக்கத்தை போட்டிருக்கான். டெய்லி சாயங்காலம் ஆச்சுன்னு சொன்னா முக்கியமான ஒரு நான்வெஜ் ஐட்டம், அப்புறம் ஐட்டம் ரெண்டும் ஏத்திட்டு அவர் எப்பவுமே அதுலயே ஃபுல்லா இருப்பாருன்னா, நீங்கள் என்ன உண்ணுகிறீர்களோ அதற்கு ஏற்ப உங்களுடைய குணநலன்கள் மாறும். அதனாலதான் சொல்றான், நல்ல உணவா, சாத்வீகமான உணவா, கொலை உணர்ச்சி, அதீத காமம் அதை தூண்டுகிற உணவுகளை சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டீங்கன்னா என்ன ஆகும்னா, மிருகத்தனம் நமக்குள்ள வந்துகிட்டே இருக்கும். நீங்க இந்தியா முழுக்க மரண தண்டனை அடைந்திருக்கிற கொலை கைதிகளை போய் பாருங்க. நான் சொல்றது சயின்ஸ். இந்தியா முழுக்க மரண தண்டனை அடைந்திருக்கிற கொலை கைதிகள் லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அவர்கள் அதீதமாக நான்வெஜ் சாப்பிட்றோம். அசைவ உணவு சாப்பிடுகிறவர்களுக்கு கொலை ஒரு பெரிய விஷயமா தெரியாது. நான் எல்லாரையும் குறை சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. அதுக்காக சைவர்கள்லாம் ரொம்ப யோகியங்கன்னு அர்த்தத்தில் சொல்லல. இல்ல, நிறைய பேர் மாம்சமே சாப்பிடாத சைவன் வட்டி வாங்கியே கொண்டு இருக்கிறான். சில பேருக்கு புரியும் நான் என்ன சொல்றேன் அப்படிங்கிறது, சில பேருக்கு புரியும். உங்களுக்கு மாம்சமே தொட மாட்டாங்க, நான் வட்டிக்கு மேல வட்டி வாங்கியே கொண்டு போடுவாங்க இல்லையா? அப்ப எத்தனையோ வாய்ப்பு இருக்கு உலகத்துல. அது இன்னொரு கோணம் நான் சொல்ல வந்தது. ஆனா அசைவ உணவு சாப்பிடுறவங்க டக்குன்னு கத்தி எடுத்து குத்திடுவாங்க.
ஏன் ரத்தம் மாம்சம் ஒரு பெரிய விஷயம் அல்ல. இன்னைக்கு உலகத்தில் மலிந்திருக்கிற போர் வன்முறை, உலகம் முழுக்க இருக்கிற வன்முறை போருக்கு என்ன காரணம் அப்படின்னா பெரிய விஷயம் அசைவ உணவும் மது வகைகள். அசைவ உணவு மது வகைகள்லேருந்து வெளியே வந்துட்டா உலகம் அமைதி பூங்காவாக மாறும். நீங்க அப்புறம் யோசிச்சுப்பார். இந்த பாரதி நினைச்சு சொன்னானா நினைக்காம சொன்னானா தெரியல, அந்த துச்சாசனை இன்ட்ரடியூஸ் பண்றான். இவன் அயோக்கிய பைய, தீமையில் அண்ணனை வென்றாவன், அவன் சாப்பாடு என்ன கள்ளும் ஈர கரியும் விரும்புவான். ரைட். எந்திச்சான் துச்சாசன நேரா போன, தாயத்திலே விலைப்பட்ட தாதினி, என்னடி சூதாட்டத்தில் விலைப்பட்ட ஒரு வேலைக்காரி, உனக்கு என்ன இவ்வளவு திமிரு வேண்டி இருக்கு, வான்னு சொன்னா வர வேண்டியதுதானே, நான் அப்புறம் என்னன்னு உன்னை கேட்கிறேன் பார். ஆடி விலைப்பட்ட தாதினி, உன்னை ஆள்பவன் அண்ணன் சுயோதானன், மன்னர் கூடி இருக்கும் சபையிலே உன்னை கூட்டி வருகின்ற சொன்னான். பாகன் வந்து கூப்பிட்டப்போ வரலையாமே நீ? அப்போ மறுபடியும் சொன்ன, அச்சாக்கள் டேய் கொஞ்சம் காது கொடுத்து கேளுடா, அச்சாக்கள் மாத விலக்கு ஆதலால் ஓராடை தண்ணில் இருக்கின்றேன், தார்வேந்தர் பொற்சபை முன் என்னை அழைத்தல் இயல்பில்லை, நான் வரது மரபு இல்லடா, இது நியாயம் இல்லடா, அதனால நான் வரமாட்டேன் அப்படின்னு சொன்னான். கக்கக்க என்று கனைத்து கூந்தலினை பக்கத்தில் வந்து பாஞ்சாலி கூந்தலினை கையினால் பற்றி கரகரன எனத்தான் இழுத்தான். அவ இவ்வளவு சொல்ல சொல்ல கேட்கவே இல்லை. நேரா போனா கூந்தல் அப்படி இடிக்க கையில பிடிச்சாமா, பேசாம என்ன நீங்க பேசிட்டு இருக்கிற, ஐயோகோ என்றே அலறி உணர்வற்று பாண்டவர்தம் தேவியவள் பாதி உயிர் கொண்டுவர், அவளுக்கு பாதி உயிர் போயிடுச்சு. அவ கூந்தலை பற்றி அப்படியே தெருவில் தர 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 எழுத்துக்கிட்டே வரான் துச்சாசன். அப்போ நாட்டு மக்கள்லாம் இந்த அநீதியை கண்டு பொங்கி அழணுமா இல்லையா, அக்கிரமத்தை கண்டு நாட்டு மக்கள் கொதிக்கணுமா இல்லையா? அந்த நாட்டு மக்கள்லாம் தத்துவம் பேசினாங்களாம், என்ன கொடுமை இது, ஓ எவ்வளோ கொடுமையா இருக்கு, கொடுமை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, என்ன கொடுமை இது என்று பார்த்திருந்தார். பாரதிக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. ஊரவர்தம் கீழ்மை உரைக்கும் தரமாமோ வீரமிலா நாய்கள், வீரமிலா நாய்கள், விலங்காம் இளவரசன் தன்னை மிதித்து தராதலத்தில் போக்கிய பொன்னை அவளந்த புறத்தில் சேர்க்காமல் நெட்டை மரங்கள் என நின்று புலம்புகிறார், பெட்டை புலம்பல் பிறருக்கு பயனாமோ, எல்லாம் பொம்பளை மாதிரி உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறானே, பெட்டை புலம்பல் பிறருக்கு பயனாமோ, ஏன் இப்படி மக்கள் இருக்கிறார்கள், ஏன் இவங்க கொதிச்சு அழல? பாரதி கேட்டான். சபையில கொண்டு வந்து அப்படி ஒரு தள்ளு தள்ளினா துச்சாசனு. அவன் முதல்ல எல்லாரையும் பார்த்து நீதி கேட்டார். இது என்ன நியாயம், ஒரு பெண்ணுக்கு இப்படி ஒரு சபையில் அவமானம் பண்ணுகிறீர்கள், இது என்ன நியாயத்தோடு சேர்ந்தது? அவ பீஷ்மரை பார்த்து கேட்டா, இப்படி என்ன பணயம்னு வச்சு ஆடுறதுக்கு தருமனுக்கு உரிமை இருக்கா, எப்படி என்ன பணயம்னு வச்சு ஆடலாம், நான் யாரு, துருபதன் கன்னி, அப்படிப்பட்ட என்ன பணயம்னு வச்சு எப்படி ஆடலாம், அதுக்கு உரிமை இருக்கா? அப்ப பீஷ்மர் பேசாமையாவது இருந்திருக்கலாம். அவர் அப்பதான் சட்டம் ஈபி கோலா எடுத்து பேச ஆரம்பிச்சார். என்னன்னா, இல்லை நீ சொல்றதெல்லாம் கரெக்டு, அது வேத காலத்தில் பெண்களுக்கு அப்படி ஒரு மரியாதை இருந்தது, அப்புறம் காலம் கெட்டு போச்சு, இப்போ கணவனுடைய உடைமை பொருளாக மனைவி கருதப்படுகிற காலம், அதனால விற்கலாம் வாங்கலாம் அடகு வைக்கலாம், இதெல்லாம் கணவனுக்கு ரைட் இருக்கு. யார்? பீஷ்மர். அவர் சட்டத்தை மேற்கோள் காட்டிக்கிட்டு இருக்கிறார். அப்போ இந்த சட்டப்படி செல்லும், நான் என்ன பண்ண முடியும், சட்டம் அப்படி இருக்கு. அந்த சட்டம் அப்படி இருக்குன்னு சொன்ன உடனே பீஷ்மரை செவிட்டில் அறைகிற மாதிரி சொன்னா பாருங்க பாஞ்சாலி ஒரு வார்த்தை, ஆமாமா பெரிய சட்டம், பேய் அரசு செய்தால் பிணம் தின்னும் சாத்திரங்கள். பேய் அரசு பண்ணிட்டு இருந்தா சாஸ்திரம் எல்லாம் பணத்தை தான் பணம் தான் தின்னுகிட்டு உட்காந்துருக்கும். பேய் அரசு செய்தால் பிணம் தின்னும் சாத்திரங்கள், இது என்ன தர்மத்தோட சேர்ந்தது? ஒன்றும் யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க, நீதி எல்லாம் ஒன்றும் கேட்கல. இப்போ முதல்ல பீஷ்மர்ட்ட சொல்லி பார்த்தா, திருதராஷ்டிரன்ட்ட சொல்லி பார்த்தா, 5 கணவன்மாரை பார்த்து கேட்கறா, ஐயோகோ 5 பேர் எனக்கு கணவனா இருந்து எனக்கு இப்படி ஒரு அவமானம் நடக்குது, நீங்க யாராவது இதை பார்க்கக்கூடாதா அப்படின்னு கேட்கறா. அவன் 5 பேரும் தலையிட முடியல. அவ ஆடை குலை உற்று நிற்கிறாள், அவளா என்று அழுது துடிக்கிறாள். இந்த பீடையை நோக்கினன் பீமனும் கரை மீறி எழுந்தது வெஞ்சினம், மைக்குழல் பற்றி இழுக்கிறான், அந்த பீடையை நோக்கினான் பீமனும் கரை மீறி எழுந்தது வெஞ்சினம். பீமனுக்கு மட்டும் பொறுக்க முடியல, கோவம் வந்துருச்சு. அவன் இப்படியே தருமனை பார்த்தான். அண்ணே, சூதர் மனைகளிலே அண்ணே தொண்டு மகளிர் உண்டு, சூதிர் பணயம் என்று அங்கு ஒரு தொண்டச்சி போவதில்லை, ஏது கருதி வைத்தாய் அண்ணே, யாரை பணயம் வைத்தாய், நீ இவ்வளவு பணயம்னு வச்சு உனக்கு ரைட் இருக்கா? உண்மையில அந்த அந்த பாஞ்சாலியை ஜெயிச்சுட்டு வந்தவன் யாரு? அர்ஜுனன் தானே ஜெயிச்சுட்டு வந்தவன், அவனாவது பணயம்னு வைக்கலாம், அவனுக்கு ரைட் இருக்கு, இவனுக்கு என்ன இருக்கு ரைட்டு? அவன் கேட்கிறான், ஏது கருதி வைத்தாய் அண்ணே, யாரை பணயம் வைத்தாய், மாதர் குல விளக்கை அன்பே வாய்ந்த வடிவழகை, துருபதன் மகளை திட்ட தூய்மன் உடன்பிறப்பை இரு பகடை என்றாய், ஐயோ இவர்க்கு அடிமை என்றாய், நாட்டையெல்லாம் தொலைத்தாய் அண்ணே, நாங்கள் பொறுத்திருந்தோம்,
நீ நாட்டை வச்சு ஆடுனே. நாங்க ஏன்னு கேட்டோமா, நாட்டை எல்லாம் தொலைத்தாய் அண்ணி நாங்கள் பொறுத்திருந்தோம், மீட்டும் எமையடிமை செய்தாய் மேலும் பொறுத்திருந்தோம். எங்கள் அடிமை அப்ப கூட நாங்க பொறுமையா இருந்தோம். ஆனா துருபதன் மகளை திட்ட துய்மன் உடன்பிறப்பை இரு பகடை என்றாய், ஐயோ இவர்க்கு அடிமை என்றாய். இது பொறுப்பதில்லை, இது பொறுப்பதில்லை. பீமனுக்கு கோவம் வந்துருச்சு. அவன் தருமனா இருந்தானே யாரா இருந்தானே, இது பொறுப்பதில்லை, இது பொறுப்பதில்லை. இப்படி திரும்பி சகாதேவனை பார்த்தா, இது பொறுப்பதில்லை தம்பி, எரிதடல் கொண்டு வா. கதிரை வைத்து இழந்தான் அண்ணன் கையை எரித்துடும். தருமன் கையில தீ வச்சு கொளுத்துங்கடா, எப்படா சூதாடலாம். இது பொறுப்பதில்லை தம்பி, எரிதடல் கொண்டு வா. கதிரை வைத்து இழந்தான் அண்ணன் கையை எரித்துடும். அப்போ தருமன் ஒன்னும் பேசல. அர்ஜுனன் தான் முந்தனா பீமனுடைய கையை பிடிச்சா. மனமறிய சொன்னாயோ பீமா, நம்ம அண்ணனை எரிக்கலான்ற வார்த்தை உன் வாயிலிருந்து வரலாமாடா. தருமத்தின் வாழ்வு தன்னை சூது கவ்வும். இது ஒரு இடைவெளியில் ஏற்பட்டுட்ட ஒரு வகையான மறைப்புடா. நாம தர்மத்தினுடைய வழியில போயிட்டு இருந்தோம், நமக்கு ஒரு விபத்து நடந்துருச்சு. இந்த நேரத்தில் நம்முடைய ஒற்றுமையை நம்ம இழக்கலாமா? நம்ம ஒருத்தர் பகை பாராட்டலாமா? நீ யோசிக்க வேண்டாமா? மனமறிய சொன்னாயோ பீமா, தருமத்தின் வாழ்வு தன்னை சூது கவ்வும், தருமம் மறுபடியும் வெல்லும். இந்த இயற்கை மருமத்தை நம்மாலே உலகம் காண். நம்ம மூலமா தர்மத்தின் வெற்றியை உலகத்துக்கு காட்டுறதுக்கு இங்க இந்த நாடகம் மாதிரி நடக்குது. மறுபடியும் தர்மம் வெல்லும். தனுவுண்டு காண்டீபம் அதன் பெயர். கட்டுண்டோம் பொறுத்திருப்போம் காலம் மாறும். கட்டுண்டோம் பொறுத்திருப்போம் காலம் மாறும். சிக்கிக்கிட்டோம், கொஞ்சம் பொறுமையா இருப்போம், காலம் மாறும், ஜெயிச்சு காட்டும். இதை சொன்ன உடனே விகர்ணன் எழுந்தான். விகர்ணன் யாருன்னா துரியோதனுடைய தம்பியில ஒருத்தர். அவனுக்கு இந்த அநீதியை பொறுக்க முடியல. கேட்டான், என்ன எல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க? அந்த அம்மா கேட்டது கரெக்டு தானே? அந்த அம்மா என்ன கேட்டா, முதல்ல என்ன தோற்று தன்னை தோற்றாரா, தன்னை தோற்று என்ன தோற்றாரான்னு கேட்டாரு. அதுக்கு யாரா பதில் சொன்னீங்களா நீங்க? யாராவது முதல்ல தருமனை தோற்று அப்புறம் தானே தருமன் இந்த அம்மா வச்சு ஆடினார். அப்படி ஆட தருமனுக்கு என்ன ரைட்டு? அவனே அடிமையா போனதுக்கு அப்புறம் அடிமைக்கு மனைவியே கிடையாது, இல்லாத மனைவி வச்சு அவன் எப்படி ஆடினா? இது தர்மத்துக்கு விரோதம் இல்லையா? நீங்க யாராவது இதை கேட்க வேண்டாமா? 5 பேருக்கு பொதுவா இருக்கிற ஒன்று அவன் எப்படி தனியா வச்சு ஆட முடியும்? இதை யாரா கேட்க வேண்டாமா? யாரு? விகர்ணன், துரியோதனன் தம்பி. அவன் கேட்ட உடனே இப்ப அவங்களுக்குள்ள இப்படி பிரச்சனை வந்துடுது. இதை யார் சால்வ் பண்றது? கர்ணன் அந்த குடும்பத்துல வந்து ஒட்டிக்கிட்டவன். கர்ணன் இப்படி எழுஞ்சி விகர்ணனை பார்த்தான். யாரா இருக்கிறதுலே சின்ன பையன், நீ ஏண்டா பேசுற? பொடி பையன், நீ ஏண்டா வாயை திறக்கிற? இவ்வளோ பெரியவங்களுக்கு தெரியாத நீதி உனக்கு ரொம்ப தெரியுமா? மூடுறா வாய, உட்கார்ற அப்படின்னு. துரியோதனை ஏத் பேசாது அப்படின்னு. ஏன் தெரியுங்களா? இந்த கர்ணன் வந்து துரியோதனத்தை வந்து ஒட்டிக்கிட்டவன். உங்களுக்கு தெரியும் கதை. கர்ணன் அனாதை, முதல்ல குந்தி பெற்ற பிள்ளை. வந்து இந்த துரியோதனை வாழ்வு கொடுத்து வச்சிருக்கிறான். நம்ம பாஷையில் பிளைனா சொல்லிடுறேன். எப்போவுமே கட்சியில் புதுசாக வந்து ஒட்டிக்கிட்டவன் ரொம்ப சத்தம் போடுவான். தலைமைக்கு தன் விசுவாசத்தை காட்டிக்கிறதுக்காக மற்ற எல்லாரையும் விட ஜாஸ்தியாக தப்பு பண்ணுவான். அப்பதான் தலைமை தன்னை நம்பும். இல்லாட்டி பழைய ஆள்னு முத்திர குத்திட்டா என்ன பண்றது அப்படின்னு மற்ற எல்லாரையும் விட அவன் அசிங்கமா பேசிக்கிட்டு இருப்பான். இதெல்லாம் எட்டர்னல் தியரி, உலகம் உள்ள வரைக்கும் மாறவே மாறாது. இப்ப விகர்ணன் அதே பேசின உடனே கர்ணன் சொல்றான், மூடுறா வாயா, உட்கார்றா, நீ என்ன பெரிய விஷயம் மாதிரி பேசுற, பொடியன் உட்கார்றா, நீ சின்ன பையன், மூடு வாய அப்படி. அவன் என்ன பேச முடியும்? அதுக்கப்புறம் விகர்ணன் பேசாம உட்கார்ந்தான். துச்சாசனா அப்படின்னா. கர்ணன் தான் இந்த இடத்துல ஒரு வார்த்தையை சொல்றான். என்ன வார்த்தை சொன்னா, அடிமையா இருக்கிறான், 5 பேர் தோல்ல என்னடா அங்கவஸ்திரம் போட்டு நிக்கிறது. அங்கவஸ்திரம் பெருமைக்கு அடையாளம் இல்லையா? உங்களுக்கு மேல் துண்டு அணிகிறது கௌரவத்துக்கு அடையாளம். என்னடா அடிமைகளுக்கு என்னடா மேல் துண்டு, எடா அப்படின்னு. உடனே இந்த 5 பேர் மேல் துண்டையும் எடுக்கிறதுக்காக இப்படி வந்தாங்க. இவனுங்களே அங்கவஸ்திரத்தை கொடுத்துட்டான் கையில். ஏன் நமக்கு அவமானம் அப்படின்னு மேலே போட்டிருந்த துண்டை எடுத்து இப்படி கையில் கொடுத்துட்டான். இப்போ பாஞ்சாலி சீலை அணிந்திருக்கிற, என்னடா அடிமையா இருக்கிற, அவன் மேல என்னடா மேல் துண்டு, எடா. இந்த வார்த்தையும் கர்ணன் சொன்னதாத்தான் பாரதி எழுதுறான். ஐவர் சீரையும் களைவாய் தையல் சேலையும் களைவாய். இதை கர்ணனே சொன்னதாத்தான் பாஞ்சாலி சபதத்துல பாரதி சொல்றான். நல்ல வேளை வில்லி பாரதத்துல கர்ணன் சொன்னான்னு வரலிங்க, துரியோதனே இந்த பாவத்தை பண்ணினா அப்படின்னு வருது. நான் இந்த இடத்துல ஒரு சின்ன விஷயம் எப்படின்னா, என்ன இருந்தாலும் ஒரு பெண்ணுக்கு இவ்வளவு பெரிய அவமானம் நடக்குது, கர்ணனுக்கு ஒரு குற்ற உணர்வு இருக்க வேண்டாமா? தப்பாச்சு, ஒரு பெண்ணுக்கு இவ்வளவு அவமானம் நடக்குது, நாம அந்த இடத்துல இருக்கக்கூடாது, தன்னுடைய நண்பன் துரியோதனத்தை சொல்லணும், இப்பெல்லாம் பண்ணாதரான்னு சொல்லணும். பாரதி அவனே சொன்னான்னு எழுதிட்டார். நான் பாரதியை கூட தள்ளி வச்சுடுறேன். வில்லிபுத்தர் ஆழ்வார் அவன் சொன்னான்னு எழுதலை, நான் அதை எடுத்துக்கிறேன். அவன் சொன்னானே எழுதலை, வில்லிபுத்தர் ஆழ்வார் அப்படித்தான் எழுதுறாரு. சரி, அந்த கர்ணன் அட்லீஸ்ட் அந்த துரியோதனுக்கு புத்தி சொல்லாம் இல்லை, ஏன்டா அப்படி செய்கிறேன் கேட்கல. இப்போ துச்சாசனன் ஒரு புடவையை பற்றி இழுக்கிறான். அவன் எல்லாத்தையும் முறையிட்டு பார்த்தா, நீ காப்பாத்து, நீ காப்பாத்து, நீ காப்பாத்து, நீ காப்பாத்து. யாரும் காப்பாத்தல. அவன் இப்படி புடவையை பிடிச்சி இழுத்தான் பாருங்க, இப்படி பிடிச்சிக்கிட்டா.
யாரும் காப்பாத்தல, நாமளாவது நம்மளை காப்பாத்திக்கலாம், வேற என்ன பண்ண முடியும்? துச்சாதனன் எழுந்தே அன்னை துகிலினை மன்றிடை உரிதல் உற்றான். அச்சோ தேவர்களே என்று அலறிய விதுரனும் தரை சாய்ந்தான். விதுரன் அப்படியே மயங்கி கீழே விழுந்துட்டான். பிச்சேரியவனை போல் அந்த பேயனும் துகிலினை உரிகையிலே உச்சோதியிற் கலந்தாள் அன்னை உலகத்தை மறந்தாள் ஒருமையுற்றாள். இப்ப அவ வெளியில இருந்தா மான அவமானம்லாம் அனுபவிக்கணும். அவன் படவை இழுக்க ஆரம்பிச்சுட்டான். அவ உள்ளுக்குள்ள போயிட்டா. உச்சோதியிற் கலந்தாள் அன்னை ஒருமையுற்றாள் உலகத்தை மறந்தாள். எல்லாம் மறந்துட்டு தனக்குள்ளேயே உள்ள போய் அந்த பாஞ்சாலி என்ன பண்ணுவா? முதல்ல இந்த 2 கையால புடவையை பிடிச்சுக்கிடுச்சலாம் பார்த்தா. அவன் இழுக்கிற வேகத்துக்கு இந்த கை தாளல. பட்டுன்னு கைய விட்டா. ஹரி 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 என்றாள். அந்த நாராயணனுடைய நாமத்தை சொல்லி அழ ஆரம்பித்தா. ஹரி 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 என்றாள். கண்ணா அபயம் உனக்கு அபயம் என்றாள். கரியனுக்கு அருள் புரிந்தே அந்த கயத்திடை முதலையின் உயிர் படித்தாய். கரியனன் நிறமுடையாய் என்று காளிங்கன் தலைமுன்னி நடைமுடிந்தாய். பெரியதோர் பொருளாவாய் கண்ணா பேசரும் பழமறை பொருளாவாய். சக்கரம் ஏந்தி நின்றாய் கண்ணா சாரங்கம் என்றொரு வில்லை கரத்துடையாய். அக்ஷர பொருளாவாய் கண்ணா துக்கங்கள் அழித்திடுவாய். ஆதியில் ஆதியப்பா கண்ணா அறிவினை கடந்தவின் நகப்பொருளே. சோதிக்குள் ஊர்ந்திடுவாய் கண்ணா சுடற்பொருளே பேர் அடற்பொருளே. வரிசையா கண்ணன் புகழச் சொல்லி கண்ணீர் விட்டு அழ ஆரம்பித்தாள். வில்லிபுத்திராழ்வார் எழுதுகிறார், கோவிந்தா கோவிந்தா என்று அரற்றி கோவிந்த நாமத்தை சொல்லுகிறாள் பாஞ்சாலி. என்னடா ஆச்சரியம் அப்படின்னா, இந்த புடவையிலேருந்து கையை எடுத்து இவ 2 கையை மேலே எடுத்து நம்பால காப்பாற்ற முடியாதுன்னு கும்பிட்டோடனே இந்த புடவை கொடுக்க வேண்டிய பொறுப்பு இறைவனுக்கு வந்துவிட்டா. ஏன்னா இறைவனை காட்டிலும் தன் மீது நம்பிக்கை வச்சு இவ போராடிய போது முடியல. இப்ப இறைவனை பூர்ணமா நம்பின உடனே காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அவனுக்கு வந்துடுச்சு. அதனால வேற வழி இல்லை. இந்த புடவை இழுக்கிறான் துச்சாசனை. இழுக்க இழுக்க அது வளர்ந்து கொண்டே வருகிறார். இந்த இடத்துலதான் வில்லிபுத்தூர் ஆழ்வாருடைய கவிதை ரொம்ப அருமை. அவ அழுத ஆறாகி 2 தடங்கன் அழகம் சோர, ஆறாகி 2 தடங்கன் அஞ்சனரம் புனல் சோர அழகம் சோர. அழறா பாஞ்சாலி, கண்லேருந்து ஆறா தண்ணி கொட்டுது. அப்போ ஒரு வார்த்தை உள்ள போட்டார் பாருங்க, வேறான துகில் தகைந்த கை சோர. என்ன இது திடீர்னு வேறான துகில்றாரு? என்ன அர்த்தம்? துச்சாசனை எழுத்துக்கிட்டே இருக்கிறான்ல, அத வேறான துகில். அது என்ன வேறான துகில்? அதான் அற்புதம். இவ புடவைய விட்டுட்டு அவன் புடவைய பிடிச்சி இழுக்கிறான்ல, அப்ப கிருஷ்ணன் என்ன பண்ணானா வேற ஒரு புடவை நுனிய அவன் கையில கொடுத்துட்டான். இந்த கிறுக்கு பைய குடி வெறியில இருக்கிறதால இது யார் புடவை அது யார் புடவைன்னு தெரியாம இழுச்சுக்கிட்டே இருக்கிறான். அதத்தான் வேறான துகில் அப்படின்னா. இவ புடவைய கை விட்டுட்டான். அவன் கொடுத்த புடவைய பிடிச்சிட்டு இழுத்துக்கிட்டே உட்கார்ந்துருக்கான். இவ உடம்புல புடவை அப்படியே இருக்கு. வேறான துகில் தகைந்த கைசோர மெய்சோர். அப்படியே கீழே விழுந்துட்டான். அவன் என்ன பண்ணா? வேறொன்றும் கூறாமல் கோவிந்தா கோவிந்தா என்ற அரத்தி குளிர்ந்து நாவில் ஊராத அவிழ்தூர உடல் புலகித்து உள்ளமெல்லாம் உருகினாளே. அவ வேற ஒன்னும் சொல்ல, கண்ண மூடிட்டு கோவிந்தா என்று அழுது கோவிந்த நாமத்தை சொன்னாள். புடவை சுரந்தது.